எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கராத்தே API டெஸ்ட் ஆட்டோமேஷன். இதில் என்னென்ன கவர் பண்ண போறோம்னா இன்ட்ரோடக்ஷன், ப்ரீரிக்வசிட் என்னென்ன தேவை கராத்தே ஃப்ரேம் ஒர்க்கை செட்டப் பண்ணுறதுக்கு, எப்படி அந்த ஃப்ரேம் ஒர்க்கை செட்டப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பேசிக்லி கராத்தே அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் and it is developed by Intuitனு கம்பெனி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்டாக நம்ம API ஆட்டோமேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அண்ட் UI ஆட்டோமேஷனும் இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கராத்தே வந்து BDD சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. BDDனா பிஹேவியரல் டேட்டா ட்ரிவன், கிவன் வென் தென் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் டெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எழுதணும். ஸோ பிடிடினா என்ன அப்படின்னு தெரிலனா ஒரு பேசிக்ஸ் ஆஃப் பிடிடி மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அந்தளவுக்கு தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் JSON அண்ட் XML அசர்ஷன்ஸ் ஆர் பில்ட்இன். ஸோ ஒரு JSON ஃபைல் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா அந்த ரெஸ்பான்ஸை வேலிடேட் பண்ணுறது, அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் த JSON ஃபைல் என்ன இருக்குங்கிறது செக் பண்ணுறது, அது எல்லாமே வந்து இன்பில்ட்டாக இதில் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கோட ரிப்போர்ட்டிங், அதாவது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒரு ரிப்போர்ட்டில் வரும் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டிங் ஃபீச்சர்ஸும் இன்பில்ட்டாக ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ப்ரீ ரிக்வசிட் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா எக்லிப்ஸ் எடிட்டர் லேட்டஸ்ட் வேணும். ஏன் லேட்டஸ்ட்னு சொல்கிறேன்னா பழைய வெர்ஷன் ஆஃப் எக்லிப்ஸில் வந்து மேவன் ப்ராஜெக்ட் இல்லை, இன்பில்ட்டாகவே இல்லை. ஸோ இப்போ வந்து மேவன் ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு ஃபைல் நியூன்னு கொடுத்தீங்கன்னா எப்படி ஜாவா ப்ராஜெக்ட் வருதோ அந்த மாதிரி மேவன் ப்ராஜெக்ட்டும் ஒரு ஆப்ஷனாக வருது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வெர்ஷன் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. புது வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜாவா வந்து தேவை. ஸோ ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா JDK அண்ட் JRE ரெண்டுமே வந்து தேவைப்படும், இன்ஸ்டால் ஆகிடும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடிட்டர், விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபார் கராத்தே. பட் நம்ம எக்ஸாம்பிளில் we will be using Eclipse. அதனால் நான் Eclipse செட்டப்பில் தான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டலேஷனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு மேவன் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும், அதில் ஆர்டிஃபேக்ட் ஐடி, குரூப் ஐடியெலாம் கொடுக்கணும். தென் pom.xml அப்டேட் பண்ணிவிட்டு ஃபீச்சர் ஃபைல், ரன்னர் ஃபைலை க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இவ்வளோ தான். ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெகுலர் BDD ஃபைலுக்கும் இந்த கராத்தே யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் டெஃபினிஷன் அப்படின்னு BDDயில் யூஸ் பண்ணுவீங்க. வேறின் ஒவ்வொரு ஸ்டெப் கிவனில் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கோடு எழுதியிருப்பீங்க. பட் கராத்தேலாம் அதெல்லாம் இன்பில்ட்டாக இட் இஸ் ஹேண்ட்லிங் பை இட் செல்ஃப். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும் போது இட் வில் பி வெரி வெரி சிம்பிள் ஃபார் யூ டு டூ தட். ஸோ நவ் நம்ம we will go to creating a new project. So நீங்கள் ஃபைல் கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேவன் வருது. இதுதான் நான் சொன்னேன். ஸோ மேவன் ப்ராஜெக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து ஆர்டிஃபேக்ட் டீட்டெயில், இந்த என்னென்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் மேவன் ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடியும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளது சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். org.apache apache.maven அப்படின்னு இங்கே கொடுங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் ஒன்று வரும், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஆர்டிஃபேக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மை ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நேம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மை ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இங்கே ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எல்லா மேவன் ப்ராஜெக்ட்லேயும் உங்களுக்கு SRC மெயின் ஜாவான் இருக்கும், அதே மாதிரி SRC டெஸ்ட் ஜாவான் இருக்கும். நம்ம இப்போ பண்ணுறதெல்லாம் டெஸ்டிங்க்குங்கிறதுனால SRC டெஸ்ட் ஜாவாவில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது உள்ளே வந்து ஆல்ரெடி இவங்க டிஃபால்ட்டாக ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து இதை மாடிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ மெயினாக வந்து pom.xml நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ pom.xml பார்த்தீங்கன்னா இதில் டிபெண்டன்சி அப்படின்னு கொடுத்துருக்கோம். டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா என்ன ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்றதெல்லாம் இந்த pom.xml டிபெண்டன்சியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம அவங்க இன்ட்யூட் சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்யூட் சைட்டுக்கு வந்து நீங்கள் கராத்தே இன்ட்யூட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அவங்களோட என்டையர் கிட் லைப்ரரியும் உங்களுக்கு வந்துடும். கராத்தே இன்ட்யூட். ஸோ அவங்க வந்து கிட்ஹப்லேயே எல்லா கோடும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டீட்டெயில்ஸை அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க இங்கே. சரிங்களா? ஸோ இந்த இதில் ஒரு சாம்பிள் எப்படி இருக்கும் ஒரு ஃபைலெலாம். ஸோ இதில் நம்ம வந்து மேவன் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து pom.xml என்ன அப்டேட் பண்ணுறது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த டிபெண்டன்சியை நம்ம அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க கொடுத்த டிபெண்டன்சியை எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த டிபெண்டன்சியை கொடுத்துடணும். பட் இதில் என்ன ஒரு இஷ்யூ நான் இப்போ ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெர்ஷன் ஆஃப் JUnit 5ன்னு போட்டோன்னா ஒரு எரர் வருது. நான் அதை நிறைய அனலைஸ் பண்ணேன், பட் அந்த எரர் போகலை. ஸோ JUnit 4ன்னு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெர்ஷனையும் 4ன்னு மாற்றிக்கோங்க, இந்த வெர்ஷனையும் 4ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ அந்த எரர் வந்து வில் நாட் ஃபேஸ். ஓகே, ஸோ அவங்க சேஞ்சஸ் ஏதாவது சொல்கிற வரைக்கும் இந்த இஷ்யூ இருக்கும். ஸோ JUnit 5 எப்போ யூஸ் பண்ண முடியுமோ அப்போ வந்து ஐ வில் அப்டேட் another வீடியோ JUnit 5 யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு JUnit 4 யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ pom.xml அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஃபீச்சர் ஃபைல் எழுதணும். ஸோ இந்த SRC டெஸ்ட் ஜாவாவில் இதில் ஒரு பேக்கேஜ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபைலை எழுதிடலாம். ஸோ அதுக்கு வந்து நியூ ஃபைல். ஸோ அந்த ஃபியூச்சர் ஃபைலுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ யூசர் டீட்டெயில்ஸ் டாட் ஃபீச்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபீச்சர் ஃபைலை எழுதிடலாம். ஸோ ஃபீச்சர் ஃபைலில் தான் நம்ம வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்க போகிறோம். எப்படி நம்ம என்ன என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கெல்லாம் ஃபீச்சர் ஃபைலில் தான் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர் அப்படின்னு கொடுங்க. அதுதான் ஒரு கீவேர்ட் ஃபீச்சர் ஃபைலுக்கு. ஓகே, ஸோ செக் கெட் ஃபங்க்ஷன் இல்லை செக் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம் ஃபீச்சருக்கு. அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று. ஸோ காமனாக நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் பேக்ரவுண்டில் கொடுக்கணும். ஓகே, ஸோ பேக்ரவுண்டில் வந்து ஒரு கீவேர்ட் கராத்தே கொடுத்து URL என்ன URL யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ APIக்கு வேலிடேஷனுக்கு வந்து ஒரு டம்மி URL நம்ம ஐ ஹவ் ஃபவுண்ட். ஸோ அந்த டம்மி URL யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த டெஸ்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த URL. ஸோ இந்த URL நம்ம எடுத்துக்கலாம். இந்த URL நீங்கள் ஹிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ சிங்கிள் கோட்டில் இந்த URL போட்டுடுங்க. இதில் அப் டு இந்த காம் வரைக்கும் வரத பேசிக் பேக்ரவுண்ட் URL கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர டீட்டெயிலை நம்ம பாத்தில் கொடுத்துப்போம். ஸோ இது பேக்ரவுண்ட் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் சினாரியோ. சினாரியோவுக்கு நம்ம வந்து ஏதாவது நேம் கொடுக்கணும். ஸோ கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவன். இதில் நீங்கள் பாத் கொடுங்க. பாத் வந்து அந்த URLக்கு அப்புறம் இருந்த மற்ற டீட்டெயிலை நீங்கள் பாத்தில் கொடுப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம அங்கேயே கொடுத்துட்டோம்.
அதனால் இங்கே இது மட்டும் கொடுங்க. தென் வென், ஸோ இந்த கிவன் வென் தென் வந்து பிடிடி சின்டாக்ஸ். இந்த பாத் யூஆர்எல் இதெல்லாம் கராத்தேவோட சின்டாக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட் பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் வந்து கெட். ரெஸ்ட் ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா கெட்டு, போஸ்ட், புட் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இதில் நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்டேட்டஸை செக் பண்ண போகிறோம். ஸ்டேட்டஸ் வந்து 200 ஓகே அப்படின்ற ஸ்டேட்டஸ் தான் வேலிட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிடுங்க. தென் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரன்னர் ஃபைல் வேணும். ஸோ இதுக்கு வந்து டெஸ்ட் ரன்னர் அப்படின்ட்டு ரன்னர் வச்சுக்கலாம். அதிலிருந்து தான் எக்ஸிக்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த ரன்னர் ஃபைலில் வந்து உங்களுக்கு பெருசாக நிறைய டீட்டெயில் தேவைப்படாது. இங்கே வந்து அவங்களே ஒரு டிஃபால்ட்டாக இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் எதுவுமே வேணாம். நம்ம எந்த அசர்ஷனையும் இப்போ செக் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி அது ரிலேட்டட் இம்போர்ட் அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரன் வித் அப்படின்ட்டு ஒரு டேக் கொடுக்க போகிறோம். ஸோ ரன் வித் டேக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கொடுத்துட்டு கராத்தே டாட் கிளாஸ். இப்போ ரன் வித்துக்கு நீங்கள் இங்கே ஹோவர் பண்ணிங்கன்னா அதுவே இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி கராத்தே டாட் கிளாஸ்க்கும் ஓகே. ஸோ இங்கே JUnit வெர்ஷன் 0.9.4 JUnit 4 இது அப்பாச்சி. ஓகே, நம்மளே இம்போர்ட் பண்ணலாம். அது சஜஷனில் கொடுக்கலன்னா இம்போர்ட் com.intute .karate .JUnit 4 okay .karate. ஓகே, ஸோ நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அது இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ நீங்கள் இந்த ஸ்மால் சி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே வந்து அது வந்திருக்கும். ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டாட் கிளாஸில் சேஞ்ச் இருந்தது இல்லைங்களா, இப்போ இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன். ஸோ இப்போ இங்கே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து JUnit 4 காட்டும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்து கேபிட்டல் சி போட்டுறதுனால இட் ஆர் ஷோயிங் எரர். ஸோ இந்த லைனை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ரன்னர் ஃபைல் எழுதிட்டீங்க, ஃபீச்சர் ஃபைல் எழுதிட்டீங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் ரன்னரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் JUnit test. ஸோ இது ஏதோ ஒரு எரர்னு சொல்லுது, என்ன டீட்டெயில் பார்க்கலாம். URL not set. ஓகே, இங்கே வந்து ஸ்டார் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் நீங்கள். இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். run as JUnit test. ஓகே, ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் டீட்டெயில்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த அவுட்புட்டில் வந்து கன்சோலில் உங்களுக்கு
என்ன எக்ஸிக்யூட் பண்ணிச்சு அப்படின்றது இங்கே கன்சோலில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் எல்லாம் அது கொடுத்துருக்கு. ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த அவுட்புட் வரதை நம்ம வந்து we can also test ARC அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த ARC அட்வான்ஸ்டு ரெஸ்ட் கிளைண்ட். ஸோ இப்போ அந்த ARCயில் நான் இதே யூஆர்எல் நான் அங்கே கொடுத்தேன் இல்லைங்களா, அதே யூஆர்எல் கொடுத்துட்டு நீங்கள் கெட்டுன்ட்டு இதுதான் நான் சொன்ன மெத்தட். ஸோ இந்த மெத்தட் கெட் போஸ்ட் புட் இதில் கெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கெட் மெத்தடை கொடுத்துட்டு இந்த கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே சென்டுன்னு கொடுத்தா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இதுதான் அதில் வந்து அவுட்புட். டைகர், நிக்சன், இந்த மாதிரி நிறைய அவுட்புட் வந்திருக்கு. இதே அவுட்புட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ அது அந்த யூஆர்எல்லை ஹிட் பண்ணி இந்த டேட்டாவை எல்லாத்தையும் அதுவே எடுத்து கொடுத்துருச்சு. டைம் டேக்கன், ஸோ எத்தனை சினாரியோ, பாஸ்ட்டு, ஃபெயிலு, டைமு, இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இங்கே வந்து நீங்கள் இந்த டார்கெட்டில் ஆசிட்டிஸ் எதுவும் இருக்காது. இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி முடித்ததுனால நீங்கள் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா, ரெஃப்ரெஷ் வந்து F5. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட்டில் ரிப்போர்ட்டு அப்டேட் ஆகும். இப்போ டார்கெட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட். ஸோ இதில் பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த யூஆர்எல்லை ஹிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கெட் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் உங்களுக்கு அந்த ARC டூலில் வந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ அவுட்புட் உங்களுக்கு வந்திருக்கு இதில் அவுட்புட்டாக. அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் 200ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 200ன்னு செக் பண்ணிவிட்டு 200 வந்ததுனால இது ட்ரூன்னு கொடுத்துருக்கு. இப்போ ஒருவேளை நீங்கள் ஸ்டேட்டஸ் 200 இல்லை 400ன்னு வேறு ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது அந்த வேலிடேஷனை செக் பண்ணிவிட்டு அங்கே எரர்னு அது சொல்லியிருக்கோம். பட் இது கெட் ஃபங்க்ஷன்றதுனால எப்படியும் கெட் பண்ணிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வேலிடேஷனில் மட்டும் எரர் சொல்லும். ஸோ இப்போ இந்த திருப்பி இந்த டெஸ்ட் என்னை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கராத்தேயோட அவுட்புட்டில் வந்து எரர்னு சொல்லிடுச்சு. ஸோ எரர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. So user status code was 200 expected, but it is we have got 400. So status code was 200, expected வந்து 400. ஏன்னா உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் 400ன்னு கொடுத்துருக்கீங்க, ஆனால் அவுட்புட் வந்தது 200 தான் வந்திருக்கு. அதனால் அது வந்து அது எரர்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு வேலிடேஷனை அந்த இடத்துலையே பண்ணிவிடுவாங்க கராத்தேல. இப்போ என்னென்னா நீங்கள் இது எதுக்குமே நீங்கள் தனியாக எந்த ப்ரோக்ராமே எழுதலை, எல்லாமே இன்பில்ட்டாக அதுலேயே எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துடுச்சு. அண்டு 400 எரர் வரும்போது நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த எரர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கும். ஸோ இங்கே போட்டிருக்காங்க, இது மட்டும் ரெட்டில் இருக்குது. saying that status code was 200, expected status code was 200, expected 400. அதனால உங்களுக்கு எரர் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பண்ண ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு பிளேஸில் எரர் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த லாகை போய் பார்த்தீங்க, ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே இருக்கும் என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்சிக்வெண்ட் வீடியோஸில் கெட்டுக்கு அப்புறம் போஸ்ட் யூஸ் பண்ணுறது எப்படி, ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் அனலைஸ் பண்ணி வேலிடேட் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் we have covered prerequisite பார்த்தோம், ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், செட்டப் இன்ஸ்டலேஷன், சாம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ இதில் r.apache.maven இது கொடுக்கணுன்னு போட்டிருக்கேன். அண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.